ஏய் வண்டி வண்டி. ஹாய் தேங்க்ஸ். ரீல்ஸ் நிறைய பாப்பேன். நிறைய பாப்பேன். தேங்க் யூ. பிடிக்கும் எனக்கு. தேங்க்ஸ். தம்பி பார்த்தோன்னே அக்கா கார் எப்படி இறங்குறான்னு பாத்தீங்களா? நான் பொறுப்பு இல்ல. ஃப்ரீ ஒரு ஹாய் சொல்லு. ஃப்ரீ ஹாய். எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு vlog போட போறோம். அது இவனால. ஆக்சுவலாக வெளியே கூப்பிட்டு போன்னு சொல்லி அழுத்து போயிட்டேன். ஃபைனலி இன்னைக்கு அடம் பிடிச்சி நாங்கள் வெளியே போகிறோம். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹிடன் ஸ்பாட் கூட சொல்லலாம். அப்படிலாம் இல்லைங்க, இவனை பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னா. அந்த பிளேஸ் யாருமே அதிகமா வர மாட்டாங்க. ரொம்ப ரேரான பிளேஸ், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. ஏய் நிறைய பேருக்கு அந்த பிளேஸ் தெரியாது. சரிப்பா, நிஜமா இல்ல. ஹிடன் ஸ்பாட்னா என்ன தெரியுமா? அப்படி நல்ல அப்படி அருவியெல்லாம் கொட்டி அப்படி சுத்தி மரமா இருக்கணும், அப்படி நல்ல தண்ணி எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கணும், ஆள் அதிகமா இல்லாம அப்படியே பார்க்கவே ஒரு ஜெம் பிளேஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாதான் அது ஹிடன் ஸ்பாட். நீ சொல்றது போறது ஈசிஆர் பீச், அதுல ஹிடன் ஸ்பாட் தான். நீ சொல்றது அங்க எல்லாமே இருக்கு, ஆனா அந்த ஃபால்ஸ் மட்டும் இல்ல. மத்த சுத்தி மரம் தண்ணி 4 மரம் இருக்கதை நான் சொல்லல, நான் வந்து ஹில்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். ஹில்ஸ் மாதிரியா? ஹில்ஸ் மாதிரிலாம் இருக்காது, ஆனா அந்த சைடுல சுத்தி நிறைய மரம் எல்லாம் இருக்கும் தெரியுமா? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நான் சொல்றது கேளுங்க, அவன் சொல்றதுலாம் நம்பாதீங்க. அது ஹிடன் ஸ்பாட் இல்ல, ஈசிஆர் பீச், அவ்வளவுதான். சரிடி, ஈசிஆர் பீச் போறோம்ல. டைம் என்ன தெரியுமா? இப்போ 12 மணி, மத்தியானம் 12 மணிக்கு ஈசிஆர் பீச் போய் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. என்ன நான் இப்ப வீட்டுக்கு போயிடுவா? அதான் கிளம்பியாச்சு. ஏன்னா இப்படி இருக்கியோ எனக்கு தெரியலடா. கொஞ்சம் கூட பாசமே இல்ல. வெளியே கூப்பிட்டு போறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படியே லவ் பண்ணும்போது மட்டும் ஃபோன் பண்ணி சிவா இங்க போலாமா, சிவா அங்க போலாமா அப்படின்னு கேட்க வேண்டியது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அது ஏன் தெரியுமா? இம்ப்ரெஸ் பண்ணோம். இம்ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாரும் நல்லா வந்துரும். ஏதாவது உன்னை வாரத்துக்கு கூட கூப்பிட்டு போறேன்னு சொல்லிருப்பேன். நிலா போயிட்டு அங்க பாட்டி வடை சுட்டுட்டு இருப்பாங்க, வாங்கி தரேன்னு வேற சொல்லிருப்பேன். எல்லாம் என் நேரம்டா, நீ நம்புனல்ல. ஓ ஐ ஃபர்காட். கேமராவையும் பிடிக்கணும், சீட் பெல்ட்டையும் போடணும். உடைச்சிடாச்சு சரியா? அது உடஞ்ச வாட்ச் தானே? ஆமா ஆமா, இது சரி பண்ண மறுபடியும் கொடுத்து வாங்கிட்டியா? இல்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. அப்படியா? இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா செல்லு போட வந்து லோக்கல் ஷாப்ல கொடுத்துருந்தேன். அவன் என்னென்னமோ பண்ணி வச்சு சொதப்பி வச்சுட்டா வாட்ச். பேசாம ஷோரூம்ல கொடுத்துருக்கலாம். அதான் சரியாயிடுச்சு. அப்புறம் என்ன சரியாயிடுச்சு, ஓகேதான். ஆனா அது வந்து டேட்ல தப்பா காட்டுது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபினிஷ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். ஓகே, பிளான் என்ன? பிளான் வந்து டைரக்டா பீச் போறது. ஓகேவா? பீச் போயிட்டு அங்க சும்மா வெயில என்னடி பண்றது அங்க போயிட்டு? எனக்கும் தெரியல. நான் காலைல ஏர்லி மார்னிங் போகலான்னு பிளான் பண்ணதுங்க. இவன் எந்திரிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் சும்மா இருப்பாரா? இந்த 6 அடி கூந்தலை தலை குளிச்சு காய வச்சு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி கிளம்பி வர்றதுக்கு 12 மணி ஆக்கிட்டான். நான் என்ன பண்றது சொல்லு? அது லைக் 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டொமக் வேற சரியில்லைங்க, அது ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதனால இந்த 2 நாளாவே எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. அதே அல்ல லைக் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ மசில் பெயின். நான் 2-3 நாள் ஜிம்முக்கே போறேன், அந்த மாதிரி பாடி கண்டிஷன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு யாரோ கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன எதுக்கு பாக்குற? 1/2 கிலோ சிக்கன் குண்டா ஃபுல்லா போட்டு அதுல இது வேற ஊத்தி சாப்பிட்டது நீ. ஏய் அந்த மாதிரி நான் ரெகுலரா சாப்பிடுற ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப கொஞ்ச நாள் அதை விட்டுட்டல, மறுபடியும் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். திடீர்னு தூக்கிட்டு வந்து 1/2 கிலோ சிக்கன் நீ உடம்புல போட்டேன்னா எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கோ? என்னமோமா நீ அதை விட்டே ரொம்ப பல மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதை நான் யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் என்ன திடீர்னு எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். மொத்தமா தூக்கி போட்டேன்னா நான் அண்ணா வந்து இது கேட்டிருந்தான்ல ப்ளவுஸ், இப்பவே செக் பண்ணிட்டு போயிடலாமா? இருக்கிற பாத்துக்கலாமா? பொட்டிக் செக் பண்ணிட்டே போலாம். செக் பண்ணிட்டு போலாமா? பட் இப்போ அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. கால் பண்ண அவங்களுக்கு. இல்ல, அவங்க ஈவினிங் டைம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங்னாலும் 7 மணிக்கு 8 மணிக்கு மேல தான் வருவாங்க. சரி, அப்ப போயிட்டு வரும்போது பார்க்கலாம். ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்க. ஸோ அதுக்கு வந்து அண்ணா வந்து ப்ளவுஸ் செக் சொல்லியிருந்தான். ப்ளவுஸ் சரி வாய் குலாப்ஸ் ஆகுது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வீடியோல பதிவு பண்ணிக்கிறேன். முழுக்க காரணம் உங்க தம்பி தான். ஸோ அந்த ஸ்டிச் பண்றதுக்காக இங்க ஒரு பொட்டிக் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்கணும். பட் இப்போ அவங்க இருக்க மாட்டாங்க. என்னடா இப்படி வெயில் அடிக்குது? நம்ம வெளியே போகாத அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, கிளைமேட் அப்படியே நல்லா என்ன சொல்றது மூடியா இருக்கு. ஆனா நம்ம வெளியே போற அன்னைக்கு பார்த்தா வெயில் சுட்டு அடிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. இப்போலாம் சென்னை கிளைமேட் எப்படி இருக்கு தெரியுமா? காலையில இருந்து
ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12-1 வரைக்கும் நல்ல வெயில் அடிக்குது. சாயந்தரத்துக்கு மேல மழை பிச்சு வாங்குது. நேத்து நைட்டு சரியான மழைங்க, அப்படியே ரோட்ல தண்ணியா ஓடுது, அந்த அளவுக்கு மழை. கிளைமேட்டை வந்து புரிஞ்சுக்கவே முடியல. அந்த மாதிரி நான் எப்படி இருப்பேன்னு இன்னைக்கு தெரியாது. மழை வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா வெயில் பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஹீட்டா இருக்கு அந்த கிளைமேட்டு. ஸோ மழை வரக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. இந்த வெயில்ல போய் பீச்ல என்னடா பண்ண போறோம்? அதான் எனக்கும் தெரியல. வா பார்க்கலாம். காலைல ஏர்லி மார்னிங் போயிருக்கலாம், இல்ல ஈவினிங் போயிருந்திருக்கலாம். ஈவினிங் வரமாட்டான், ஏன்னா வீடியோ எடுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக. இப்போ என்ன கூப்பிட்டு போறது கூட எனக்காகன்னு தப்பு கணக்கு போடாதீங்க, வீடியோக்காக தான் வரா. ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்ல, சும்மா போய் என்ன பண்றது? நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பெனிஃபிட்டா தெரியலையா? உனக்கு என்னடி குறைச்சல், நீ ஹாப்பியா தானே இருக்க? அது நான் சொல்லணும் நான் ஹாப்பியா இருக்கேன்னு, நீ சொல்லக்கூடாது. சரிங்க மேடம். நல்ல மூக்கு உறிஞ்சிட்டு போ. கோல்ட் ஆயிடுச்சு தெரியும். எனக்கு அள்ளி வாங்கி தெரியா? தர்ஸ்டியா இருக்கு. அள்ளி வாங்கி கொடு. கொடுக்குறியான்னு உன்னை கேட்டா நீ என்ன கொடுன்னு சொல்றியாடா? இது எங்காச்சும் கடை இருக்கும். கடை இருக்கும், நீ வாங்கி தரியான்னு தான் கேட்டேன். பார்க்கலாமா? எப்படி ஒரு ஹஸ்பண்ட் பாருங்க, ஒரு இளநிக்கு அதுக்கு கூட நான் வரமாட்டேனாடா. நான் வாங்கி தரேன், வா. சரியா? ஓகே. பாட்டு பாடுறியா? தயவு செஞ்சு பண்ணாத. பேசாம நீ ஒரு நல்ல சாங் பாடு, நான் கேட்டே போலாம். நான் பாடினா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் கேக்குறேன். அப்ப நான் வீடியோ கட் பண்ணிட்டு பாடுறேன். நான் சும்மா இருக்கும்போது பாடினா நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறேன்னு சொல்லுவான். நான் வந்து கார்ல ஏதாவது சாங் ப்ளே பண்ணிட்டு நானும் கூட சேர்ந்து பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாயில இருந்து வர ஃபர்ஸ்ட் வார்த்தை தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடுறியா. இப்ப வீடியோ முன்னாடி நடிக்கிற அப்படி நான் பாடுறதை கேட்டு ரசிக்கிறேன். பரவாயில்ல நீ பாடு, நான் கேக்குறேன். ஒன்னும் வேண்டாம், பரவாயில்ல. சரியான வெயில் அடிக்குது. அதுதான் நானும் சொல்றேன், காருக்குள்ளே வேகிற மாதிரி இருக்கே. இது மேல சன்ரூஃப் போன். ஏன்டா அப்படி பண்ற? வீடியோக்காகவா? தெரியும்டா உனக்கு என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. உனக்கு என்ன பத்தி இത്രோண்டு கூட கவலை இல்ல. இன்னைக்கு என்ன டியூஸ்டேவா? வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் ஹார்ட் பீட் வரும், ஃப்ரைடே தான் ரெசார்ட் வரும். எதுவுமே இல்ல. ஹார்ட் பீட் சீரிஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி மனசொடைஞ்சு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அர்ஜுன் ரீனா பேரை தவிர வேற எந்த பேருமே பிடிக்கல. இப்ப ரீசெண்டா வந்த பொண்ணு பேர் கூட நல்லா இருக்கே. எனக்கு அர்ஜுன் ரீனா தான் பேரு, வேற யாரும் பேர் கிடையாது. வேற எந்த பேரும் எனக்கு பிடிக்கல. பார்த்தாலே மனசு அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. ஏன்டா பாக்குறோன்ற மாதிரி. நீ எப்படி தெரியுமா, ஒவ்வொரு சீரிஸ் பாப்பா, அந்த சீரிஸ் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த சீரிஸ் ஆக்டிங் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பா. வேண்டாம் அப்படி கிடையாது. நான் எந்த சீரிஸ்ல அப்படி யோசிச்சேன்னா LBW இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த நல்ல சீரிஸ்ல நம்மளும் ஒரு பார்ட்டா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னா நம்மளே யாரும் கூப்பிட மாட்டாங்க. தட் இஸ் செகண்டரி. இல்ல நம்ம சீரிஸ் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஆஹா வந்து. ஆமா. ஸோ அதுல வந்து சிவா வந்து நல்லா ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஷூட் போறா, சொதப்பிடுவான்னு நினைச்சேன். பட் அங்க இருக்க எல்லாத்தையும் விட சிவா வந்து நல்லா பண்ணான். எப்படிதானோ நாளைக்கு அந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும்போது பார்த்து எனக்கு காரி துப்புணும் வந்து. இல்ல சீரியஸ்லி சொல்றேன், நானே ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சொதப்பினா அவளே சிரிச்சா, நிறைய விஷயம் பண்ணா. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவங்களே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்ற, நல்லா ஆக்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என் கமெண்ட் செக்ஷன்ல முக்காவாசி பேரு நீங்க நல்லா தான் டைலாக் ஒப்பிக்கிறீங்க, கொஞ்சம் நடிக்க கத்துக்கோங்கன்னு சொல்லி கழுவி ஊத்துறாங்க. நீ என்னடா இப்படி சொல்ல? இப்போ நீ டயலாக் கரெக்டா பேசுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் தெரியுமா? தெரியல. ஆக்சுவலா நான் வந்து கேமரா ஃப்ரெண்ட்லிலாம் கிடையாது. இவனாலதான் இவ்வளவுமே. நான் கேமராக்கே வரமாட்டேன், அப்படி ஒரு பர்சன் நான். என்ன சொல்றது, இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் நான் வீடியோக்கு வரவே பயப்படுவேன், வந்து நிக்க மாட்டேன், பேச மாட்டேன், திட்டுவேன். இப்பவுமே திட்டுவேன், அது வேற விஷயம். ஆனா இப்பதான் கம்ஃபர்ட் ஆயிருக்கேன் கொஞ்சம், ஓகே அப்படி சொல்லிட்டு. இப்பெல்லாம் அவளே கூப்பிடுவா, வா வீடியோ எடுக்கலாம், எந்திரி டைம் ஆச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்ல வரவே மாட்டா, ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல எல்லாம். இல்ல அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று ரீசன் சொல்லிட்டே இருப்பான். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவளே கேமரா தூக்கிட்டு வா வீடியோ எடுக்க போலவா அப்படின்ட்டு ஓடி வந்துடுவா. இப்படிதானோ அது. நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா அப்ப வீடியோ எடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா வீட்டுல இருக்கும்போது நீ வீடியோ எடுக்க கூப்பிட்டு சாவடிப்ப. அந்த கான்செப்ட் யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. ரியல் லைஃப்ல சிங்க் ஆகுற மாதிரி, எல்லாரோட லைஃப்லயும் ஒத்து போற மாதிரி கான்செப்ட் யோசிக்கணும். ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு ஆக்சுவலி, அந்த கான்செப்ட்ல யாரும் யோசிக்கிறீங்க ரியல் லைஃப்ல இதா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ முழுக்க ஷோவா அதிகமா யோசிப்பார் நல்லா இந்த மாதிரி விஷயம்லாம். நல்லா வந்து எப்படி சொல்றது,
ஒரு விஷயம் வந்து பார்த்து யோசிச்சு பண்ணுவோம். அது ரியல் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகுமா அந்த வீடியோ போட்டா? அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. நான் கான்செப்ட் என்ன யோசிப்பேன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு, லவ் லைஃப்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, மேரிட் லைஃப்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது, நம்மளே நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும், நம்மளோட ஸ்டோரி இருக்கும், நிறைய நம்மளை சுற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது கூட ரிலேட் ஆகுற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, அது ஏன் யோசிக்கிறேன்னா, அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டோம்னா ஸோ பார்க்குறவங்க அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்களே அப்படின்றதுக்காக நான் மேக்ஸிமம் ரியல் லைஃபோட ஒத்து போற மாதிரி கான்செப்ட் யோசிப்பேன். இப்போ இந்நேரம் அதை போட்டு தள்ளிடுவோம், தப்பிச்சிருச்சு. கண்ணுக்குட்டி ஏன்னா பார்த்து போக மாட்டியா? ஏய், ரோடு ஃபுல்லா மாடா இருக்கிறீங்க, என்ன பண்றது? அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ஏதாவது நல்ல கான்செப்ட் இருக்கு, உங்க லைஃப்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆன விஷயம்? ஆக்சுவலா நாங்க வந்துட்டு லைக் ஜிம் காதல்னு ஒரு சீரிஸ் மாதிரி எடுத்தோம், அது நல்லா போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு நல்ல சீரிஸ் மாதிரி ஸ்டோரி எழுதி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆள் இல்லை, நாங்க 2 பேர் மட்டும் இருந்து என்ன பண்றது? நீங்க கப்பிள்ஸ் யாராச்சும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, பட் இந்த சைடு இந்த சென்னை, குடுவாஞ்சேரி, வண்டலூர், மகேந்திரா சிட்டி இந்த சைட்ல வந்து நீங்க ஒரு கப்பிள்ஸா இருக்கீங்க, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆசைப்படுறீங்க, உங்ககிட்ட நல்ல ஸ்டோரி இருக்கு, என்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் ஒரு மெயில் ஐடி தரேன், அதுல வந்து நீங்க எல்லா டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. சரியா? Aki Lifestyle 1998@gmail.com. ஓகேங்களா? AKI Aki Lifestyle 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 1998@gmail.com. பயோலே அந்த வெப்சைட் மெயில் ஐடி இருக்கு. ஸோ அதுக்கு போய் நீங்கள் மெயில் மட்டும் பண்ணுங்க. உங்க டீட்டெயில், ஃபோட்டோ, ஏதாவது ஸ்கிரிப்ட் ஏதாவது வச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில், உங்க கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் ஷூட் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் எது, டேஸ் எது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா அது அக்ஷயோட ரொம்ப நாள் ஆசை, என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான், ஆள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்துட்டு நம்ம யாராவது புதுசாக இன்க்ளூட் பண்ணால் எனக்கு தெரியல அவ்வளோ கம்ஃபர்ட்டாக கன்வீனியன்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட யாரும் செட் ஆகிட மாட்டாங்க. சிவா பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ண அவளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகேவா? லைக் அவன் என்ன சொல்லுவான்னா, நம்மளாவே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். பட் அப்படி கிடையாது. இப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இருக்காது. இப்போ உனக்கும் எனக்குமே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஆனா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வர்றதுக்கே இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. நீ புதுசா ஒருத்தவங்களை கொண்டு வந்து அவங்க நம்மளோட வைப்புக்கு செட் ஆகி, அவங்க மைண்ட் செட் எல்லாம் செட் ஆகி, நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதே நம்ம ஃபேமிலினா எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்காது. அதுதான் மற்றபடி. நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க, ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க வந்து ஓப்பனா வந்து ஒரு மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரிலேட்டடா. லைக் ஒன்ஸ் டீம் செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சூப்பரா போகும். ஆக்சுவலா எங்களுக்கு ஜிம்ல வந்து ஒரு நல்ல டீம் செட் ஆச்சு. ஆனால் நாங்கள் அந்த ஜிம் விட்டு இப்போ வெளியே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு வேற ஜிம் போயிட்டோம். இல்லைன்னா அந்த ஜிம்ல வந்து எங்களுக்கு ஒரு சூப்பரான டீம் செட் ஆச்சு. ஆமா, சரி, ஓகே, விடுங்க, என்ன பண்றது. காடு ரைட்டு இன் மை ஹெட் அப்படின்னு போக வேண்டியதா? இன்னும் சொல்றதுக்கு இல்லை. பெட்ரோல் அடிக்கணுமா? இருக்கா? ஓகே, சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணு. ஓகே, இப்போ வந்து நம்ம அக்ஷய் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டான். ஆனால் நான் நிப்பாட்டல. சரியா? வெயிட் பண்ணுங்க. ஏண்டி? நம்ம இப்போ பீச் போகலாம். பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பீச் போகிற வரைக்கும் பேசிட்டே இருக்க போறேன். இல்லை நம்ம பீச் போகிற வரைக்கும் பேசலாம். அது ரொம்ப தூரம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவன் இளநீ வாங்கி தரானா இல்லையான்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீ தான் வாங்கி தரணும். ஓ காட், கருப்பசாமி. சரி, ஓகே, ஃபைன். யாரோ ஒருத்தர் வாங்கி தரோம், ஆனால் இளநீ குடிக்கிறோம். ஓகே, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டாடா, பை பை. ஈஸியா ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போலங்க. அங்க பாருங்க எவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு. எங்க என்னாச்சுன்னு தெரியல. கடவுளே. இவன் ஆட்டோக்காரன் எனக்கு வாயில பச்சை பச்சையா வரும் தெரியுமா? ஆட்டோல போகும்போது ஏதோ ரேஸ் கார்ல போற மாதிரியே ஓட்டுவானுங்க. சர்ரு புருன்னு ஓட்டுவானுங்க. பாருங்க, கண்ணாடி ஃபுல்லா நொறுங்கி எடுக்குது. அந்த அளவுக்கு போயிருக்கானுங்க. அதுக்காக உனக்கு யார் மேல தப்புன்னே தெரியாம சும்மா யாரையாவது குறை சொல்லக்கூடாது. சரியா? பயங்கரமா அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆட்டோவோட ஃப்ரண்ட்ல இருக்க மிரர் ஃபுல்லா சல்லியா போயிடுச்சு. அண்ட் நமக்கு யார் மேல தப்புன்னு தெரியாது. அதனால நீ ஓவரா வாய் பேசக்கூடாது. சரியா? ஏய், நானே ஆட்டோல போயிருக்கேன் நிறைய டைம், அதனால சொல்றேன். போயிருக்க, பட் ஓகே, பட் ஸ்டில் இப்போதைக்கு யார் மேல தப்புன்னு தெரியாம நம்ம பேச. ஆட்டோக்கார மேல தான் தப்பு இருக்கும் 100%. சும்மா ஏதாவது பேசாதப்பா. ஃபைன், யாருக்கும் எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம். வண்டியோட போயிடுச்சு. என்னடா யார் பிடிச்சிட்டு இருக்க? இப்ப என்ன கேமரா திருப்பி இவன் திட்டுறான். என்ன பண்றது? சொல்லி கொடுறான்.
அவ்வளோதான். எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல, தெரியலனா அதை விட்டு என்ன பார்த்து கேவலமா சிரிச்சிட்டு இருக்கான் பிளடி ராஸ்கல். தயவு செஞ்சு இந்த வண்டியில போகும்போது ரொம்ப சேஃபா போங்க. அது 2 வீலர், ரொம்ப சேஃபா போங்க. சிவா ஓட்டுற மாதிரி அப்படியே ஏதோ புள்ளிங்க மாதிரி ஓட்டுனீங்கன்னா. நான் ரொம்ப நல்லா ஓட்டுவேன். நீங்கெல்லாம் எனக்கு டிரைவிங் சொல்ல வேண்டாம் சரியா? நானே டிரைவரோட பொண்ணு தான். எனக்கு எல்லா வண்டியும் ஹேண்டில் பண்ண தெரியும். ட்ரெயின்ல இருந்து ஃப்ளைட் வரைக்கும் அத்தனையும் ஓட்டி வளர்க்கணும் எனக்கு. ஆமா ஆமா. இப்ப பாரு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்குது. மதுரை மனம் ஹோட்டல் பேரு. மதுரை மனம். சும்மா நீ இப்படி ஏதோ ரேஸ்ல போற மாதிரி திடீர்னு ஸ்பீட தூக்குற. என்ன பிரச்சனை உனக்கு? அக்ஷய் எனக்கு இந்த விஜிஎன் காஸ்டா இருக்குல்ல, இதுல மேல இருக்க ஃப்ளோர்ல நின்னுட்டு எம்ஜிஎம்ல சுத்துற ரைட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை. அப்படியா? அங்க ஃபிளாட் ஒன்னு புக் பண்ணிடலாம் சரியா? காசுக்கு எங்க போறது தெரியுதுல அப்பயே. ஆசைன்னு தான் சொன்னேன், அதுக்காக நீ பண்ணுனா நான் சொன்னேன். ஒரு ஆசை கூட நான் சொல்லக்கூடாதா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்தாச்சுங்க. ஹிடன் ஜெம். ஹிடன் ஜெம் அக்ஷயோட ஹிடன் பிளேஸ் இது அப்படின்னு அவனே சொல்லிப்பா. நீங்க வேணா பாருங்க, அங்க ஒரு காக்கா குருவி கூட அங்க இருக்காது. இந்த வெயில்ல எதுவும் இருக்காதுதான். எப்படி இருக்கும்? மதியம் 1 மணி மொட்டை வெயில் அடிக்குது. யார் இருக்க போறா? என்னடா இன்னும் ஸ்டார்பக்ஸ் வரல? அத பாத்துட்டு தாண்டி போயிர போறோம். ஆக்சுவலா இங்க ஒரு ஸ்டார்பக்ஸ் வரும். நம்ம அங்க போக போறது இல்ல, அது பக்கத்துல இருக்க கட் தான் எடுக்கணும் நம்ம பீச் போறதுக்கு. அதனால அதை தேடிட்டு இருக்கோம். ஸ்டார்பக்ஸ். அவனுக்கு இப்ப மூஞ்சி வெள்ளையா தெரியணும். இப்பதான் நான் கலரா தெரியறேன். இதுக்கு முன்னாடி கருப்பா தெரிஞ்ச என் ஒரிஜினல் கலர் கருப்பு கிடையாது, கலர் ஒயிட். ஏதோ இப்ப உண்மையை சொல்ல வரேன்னு நினைச்சேன், ஆனா மறுபடியும் ஒரிஜினல் கருப்புன்னா ஏன் அக்ஷய் கேவலம்னு நினைக்கிறேன்? இந்த மென்டாலிட்டிலாம் எப்பதான் மாறப்போதோ தெரியல. நல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் ஆகி பாட்டு ஸ்பாயில் பண்ணிடுச்சு. நான் வந்தாச்சு அந்த பெட்ரோல் பங்க். எந்த பெட்ரோல் பங்க்? அந்த அது பேர் என்ன, ஷெல்லா. ஓகே ஓகே. அங்கிருந்து ரைட் எடுத்து நம்ம பிளேஸ் ஹிடன் பிளேஸ் போக வேண்டியதுதான். கொஞ்சம் பாரு, இந்த சைடு போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிக்கிறானுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி காரான்னு வச்சிருப்போம் செவர்லெட். அந்த கார் எங்க கொண்டு போனாலும் பிடிச்சிடுவானுங்க போலீஸ். எங்க பார்த்தாலும் பிடிப்பாங்க. ஏன்னா அது பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார். நம்மளே செகண்ட்ல தான் வாங்கணும். இந்த சைடு பெங்களூர் தான், BA தான் போட்டுருக்கோம். ஏய் லூஸ், BA அப்படி இல்லடி, அது கன்னியாகுமரியா தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன். சரி ஃபைன். BA போட்டு அந்த நம்பர் போட்டுருக்கோம். சரி ஓகே. TN முன்னாடி போட்டுருக்கோம். சரி ஓகே சொல்லிட்டு டிரைவர் போடுன்னு சொன்னேன். சாரி டாடி. உங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் வாங்கி கொடுத்துட்டியே நீ. எங்கேயும் ஓப்பன் இருக்கா? சச்சா, இந்த கட்ல தான் நீ போணும். அங்க ரைட் எடுத்துக்கலாம். டேய் இந்த வெயில்ல போய் என்னடா பண்ண போறோம்? காலைல வெள்ளம் கூப்பிட்டு வரணும், இல்லை சாயந்தரம் கூப்பிட்டு வரணும், சம்மந்தமே இல்லாம மத்தியானத்துல கூப்பிட்டு வந்து வெயில்ல போய் நாங்க பீச்ல என்னத்த பாக்குறது? வெந்து அவிஞ்சு உள்ள உட்காந்து எப்படா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன்னு நான் மாறிடுவேன். எல்னி வாங்கி தரலங்க. எல்னி இல்லடிங்க, இருந்துச்சு ஆனா பார்க்கிங் இடம் இல்லைன்னு சார் வாங்கி தரல. அங்க இருக்கு பாரு எல்னி. இல்ல வேணாம் போ அப்புறம் குடிச்சுக்கலாம். கடவுளே, அதெல்லாம் சும்பி போன மாதிரி குட்டி குட்டியா இருக்குடா. அங்க பாரு. ஏய் பாரு, நல்லா தான் இருக்கு. போ போறேன், டெல்லி வாங்கிட்டு வா. புடி. ஷிவா போயிட்டு பெல்லி வாங்க போறா. இருக்கா எல்னி? ஏய் இங்க பாரு, நல்லா தண்ணி இருக்கா எல்னியா பார்த்து வாங்கிட்டு வரணும் சரியா? கெட் லாஸ்ட். இதே என்னடி எல்னி இத்தனோண்டு இருக்கு? ஓ சைஸ்க்கு இது போதும், எனக்கு ஏத்த மாதிரி அவங்க பெருசா விடுவாங்க. புடிடா. ஃபைனலா நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் அக்ஷய் சொன்ன ஹிடன் பிளேஸ். பாருங்க, ECR பீச். ECR பீச்சுக்கு வந்துட்டு உங்களை ஏதோ ஹிடன் பிளேஸுக்கு கூப்பிட்டு போற மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்தோம். ஸோ ஃபைனலாக நம்ம இளநீலாம் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்ன பீச்சை ப்ரமோஷன் பண்றீங்கயா? என்னடா என் கூட பேசாத. நான் ஏன் இது வந்து ஹிடன் பிளேஸ் பண்ணனா, இங்க பாருங்க
கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பிளேஸ் யாராச்சும் வந்திருக்கீங்களா? ஏன்னா இது அக்ஷய், ஏன்னா இது மதியம் 1:30 மணி. இந்த மொட்டை வெயில்ல எவனுமே பீச்சுக்கு வர மாட்டான். எங்க 2 பேரும். ஆமாங்க, ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. ஆனா நல்லா தான் இருக்கு. வெயில் போயிட்டு வருது. வெயில் வந்து வெயில் இல்லாம இருந்தாலும் இன்னும் செமையா இருந்திருக்குங்க. அவ்வளவு ஹீட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் மழை வரும்னு நினைக்கிறேன். நீ கூப்பிட்டு வந்திருக்கல, கண்டிப்பா மழை வரும். அடுத்து என்ன பிளான்? அவ்வளவுதான், முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியதா? காஃபி டேவா? ஓகே. கூப்பிட்டு போறியா? ஷியோரா? ஷியோர். நல்லா இருக்குடா. திடீர்னு அந்த வெயில் அப்படியே என்ன சொல்றது, கிளவுட்ஸ் எல்லாம் வெயில மூடுது. தண்ணி திடீர்னு வருது, தண்ணி திடீர்னு போகுது. நல்லா இருக்கு. உனக்கு என்ஜாயே பண்ண தெரியலையா அக்ஷய்? நான் போய் தண்ணியில விளையாடுட்டா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி சொல்றேன். நாங்க லவ் பண்ணும்போது கோவலம் பீச் போனோம். அங்க வந்துட்டு என்னன்னா, நம்ம இறங்கி குளிக்கிற மாதிரியே ஒரு தனியா பிளேஸ் எல்லாம் இருக்கும். அக்ஷா இப்ப என்ன பண்ண தெரியுமா, டிஷர்ட்லாம் கழட்டிட்டு உள்ள போயிட்டா. உள்ள போயிட்டு நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? குழந்தை மாதிரி நீந்திட்டு இருந்தியே. நீச்சல் அடிக்க போயிட்டேனா? உள்ள போய் படுத்துட்ட நீ. அதெல்லாம் பல வருஷங்க. என் ட்ரெஸ் நனைஞ்சிராம. அக்ஷய் என்ன? கீழே நனைஞ்சு போயிடுச்சு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஹாய். ஹாய் தேங்க்ஸ். ரீல்ஸ் நிறைய பாப்பேன். நிறைய பாப்பேன். தேங்க் யூ. பிடிக்கும் எனக்கு. தேங்க்ஸ். செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். தனியா எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. சிவாவோட ஃபேன் நமக்கு எங்க இருக்காங்க? நமக்குள்ள ஃபேன் யாரும் இல்ல போல. சிவாக்கு தான் ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. சார் நீங்க வரீங்களா? நானும் வரலாமா? எஸ் சார். ஓகே, தேங்க் யூ. பக்கத்துல வாடா. நீ எடுக்கறியா? நானா? தெரியுதா? என் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகேடா, ஓகே. கொஞ்சம் லாங்ல வைடா. தேங்க் யூ சார். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன கண்டினியூ பண்றதா? எப்படி உனக்கு மட்டும் ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னை தேடி ஒருத்தங்க வர மாட்டேங்கிறாங்க. அக்ஷய், மொகராசியா? ஆமா, அதுக்கு வந்து ஒரு தனி மொகராசி வேணும். சோ அப்பதான் நீ வந்து ஓகே. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, காஃபி டே கூப்பிட்டு போ. காஃபி டே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு அதுக்கப்புறம் மேடம் பானிபூரி, எல்லாம் உங்க பட்ஜெட்ல மசால் பூரி இதெல்லாம் வாங்கி தந்துட்டு ஃபைனலா எனக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டேன்னா எனக்கு இன்னைக்கு டே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்டும் கூட, போகும்போது என் தம்பி பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம். தம்பியாவா? ஆனா அதே மாதிரி உனக்கு போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போகணும். ஏய் வண்டி நீ சொல்லணும்ல, நீ தானே வீடியோ எடுக்கிற. அதான் சொன்னேனே. ஓகே. கொஞ்ச நேரத்துல அக்ஷய் என்ன கொல்ல பாத்துட்டான். என்ன வன்மோன்னு தெரியல. பீச் கூப்பிட்டு வந்து கொலை பண்ணணும்னு கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வந்து போலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே गाइस, வீடியோ முடிக்கல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காஃபி டேல போய் கண்டினியூ பண்றோம். ஓகே, காஃபி டே போறோமா? ஆமா. கொஞ்ச நேரம் வெயில்ல வந்து பீச்ல அங்கேயும் இங்கேயும் சுத்துறதுக்கே எனக்கு பயங்கரமா வேக ஆரம்பிச்சிருச்சு. எங்க போறோம்? காஃபி டே. நீ விளையாண்டில, நான் விளையாடவே இல்லையே. தொல்லை பண்றான். கூட எடுக்கிறேன், போய் விளையாடு. இல்ல பரவாயில்ல. சரி, ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம போலாம். போலாமா? போலாண்டி. நான் கால் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா அது தண்ணி இவ்வளவு தூரம் வந்து ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. புரியல. நீ இவ்வளவு தூரம் வந்து ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. போலாமா? போலாவா? நீ இன்னும் எடுத்துட்டு இருக்கியா போலாம்னு சொல்லிட்டு?
அங்க ஒரு பாட்டி மீன் சுட்டுட்டு இருப்பாங்க, போய் வாங்கிட்டு வரலாமா? எங்க தெரியல, அப்படியே இதோ அப்படியே போலாம். மீன் உனக்கு நேரத்துல சுட்டு இருக்காங்க, போ வா போலாம். சரி வா போலாம். ஃபைனலி பாத்தீங்கன்னா என் தம்பியை பார்க்க அவனோட காலேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ அவனுக்கு பிடிக்குமேன்றதுக்காக மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் வேற என்னடா கோக்கு, அது பேரு கோக், கோக் அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அவன் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட்டா வரான். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வந்தாலும் நான் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அவன் லேட்டா தான் வருவான். ஸோ இப்பதான் கால் பண்ணேன், ஆன் தி வே அப்படின்னு சொன்னான். ஸோ வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்றது, வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு கோக்கை குடிச்சு முடிச்சிட்டான். ஒரு கோக் தான் இருக்கு அவனுக்கு. ஏய் வை, ஒழுங்கா வச்சிரு. கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்டி, ஒழுங்கா வச்சிரு. நான் குடிக்க கூடாதா? நான் குடிக்க கூடாதா? ஒரு வாய் குடிக்க கூடாதா? ஐயோ இவன் என்ன பண்ணா தெரியுமாங்க, நான் சொன்னேன்ல காஃபி டேட் கூப்பிட்டு போ சொல்லி, ஆனா இவன் ரொம்ப கேவலமா ஒண்ணு பண்ணான். 2 ஐஸ்டு காஃபி ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலா நான் ஹாட் காஃபி குடிக்கலாம்னு நினைச்சுதான் போனேன், கேப்பச்சினோ குடிக்கலான்ட்டு. கடைசியா பார்த்தா ஃபிளேவர்ட் கேப்பச்சினோ தான் இருந்தது, அப்படி இல்லைன்னா காம்போல தான் நார்மல் கேப்பச்சினோ இருந்தது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐஸ்டு காஃபி ஆர்டர் பண்ணேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஐஸ்டு காஃபில மேல பாத்தீங்கன்னா நல்லா இனிப்பா இருக்கும், கீழே கொஞ்சம் கசப்பா இருக்கும். சோ நான் குடிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஸ்வீட்னஸா இருந்தது. அவன் ஒண்ணு குடிச்சிட்டு இருந்தான். நான் சொன்னேன் மேல பாதி குடிச்சிட்டு கீழே கொஞ்சம் கசப்பா இருக்கும்லடா, அப்ப என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு இவ்வளவு ஸ்வீட் வேண்டாம், அது வரைக்கும் நான் என்னோட குடிக்காம வச்சிருக்கேன். நீ பேசாத, குடிக்காம வச்சிருக்கேன்னு சொல்லி நான் குடிக்காம என்னோட வச்சிருந்தேன். பார்த்தா அவனோட ஃபுல்லா உறிஞ்சிட்டாங்க. நான் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும்போது நான் லைக் எப்படி சொல்றது, அவன் சொல்றது நான் காதுல போட்டுக்கல. அது எப்படி உன் காதுல விழுகும் நான் பேசினா? அவனோடது ஃபுல்லா குடிச்சிட்டான். நீ அமைதியாரு. அவனோடது ஃபுல்லா குடிச்சிட்டான். சரி என்னோடது குடுத்துட்டு நான் சொன்னேன், அக்ஷய் மேல இருக்க ஸ்வீட்னஸா இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு என்னோடதுலயாவது மீதி பாதி தாடான்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் என் தம்பிக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன், என்ன காம்போ இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள என்னோடதையும் ஃபுல்லா குடிச்சிட்டான். எப்படி இருக்கும் எனக்கு? அங்க போய் சண்டை போடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? 2 ஐஸ்டு காஃபி வாங்கி 2 இவனே குடிக்கிறதுக்கு என்னதுக்கு நீ கூப்பிட்டு போற மெக்டிக்கு? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் ஒண்ணு ஆர்டர் பண்ணா, வேணுமான்னு கேட்டான். எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்ட வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டேன். கண்ணு கலங்குது. கண்ணெல்லாம் ஒண்ணு கலங்கல, எனக்கு உண்மையில வெறி ஆகுது. சரியான திண்ணி பண்டாரவங்க, எங்க போனாலும் நம்மள எதுவுமே சாப்பிடுறது இல்ல. புருஷனை பார்த்து திண்ணி பண்டாருங்கிற, நல்லா வளர பையன் நல்லா சாப்பிடுன்னு சொல்லணும். அதே மாதிரி நீயும் நம்ம பொண்டாட்டி பாவம் ஏதோ மிச்சம் மீதியாவது குடுக்கணும்னு நினைக்கணும், எல்லாத்தையும் ஃபுல்லா உரிய கூடாது. சரி நான் வந்து வேணும்னு குடிக்கலடி, நான் அதை அப்படியே வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது ஒரு இதுல அப்படியே குடிச்சிட்டேன். காஃபியும் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருக்கான்னு கூட யோசிக்காம குடிக்க முடியும். என்ன பண்றது? வெக்கமாவே இல்லையா உனக்கு? ஆக்சுவலா இவங்க வீட்டுல முன்னாடியே சொன்னாங்க, இவன் இப்படிதான் ஒரு தடவை KFC கூப்பிட்டு போயிட்டு குழந்தைங்களை பார்க்க வச்சுட்டு மொத்தமா ஆர்டர் பண்ணி இவனே தின்னு தீர்த்திருக்கான். அப்படி சொல்லியும் நான் வந்து பாருங்க எனக்கு அறிவு இல்ல, நான் யோசிக்கல. என்னோடதையும் இப்ப முடிச்சு கட்டிட்டான். இப்ப இந்த வடிவேல் படத்துல குழந்தைங்க வச்சதெல்லாம் திருப்பி திருப்பி திங்குறாங்க அப்படின்னு டைலாக் தெரியுமா? குழந்தை கொஞ்சம் பால்ட போட்டாங்க அந்த மாதிரி. என்ன சொல்றது, அது பத்தாதுன்னு அப்பவே நான் காண்டாயிட்டேன். செகண்டரி அது பத்தாதுன்னு என் தம்பிக்கு ஆர்டர் பண்ணதுல ஒரு கோக்க முடிச்சிட்டான். நான் அவனுக்கு காம்போ ஆர்டர் பண்ணேன், 2 பர்கர், 2 ஃப்ரைஸ், 2 கோக்கு, அதுல ஒரு கோக்க முடிச்சிட்டான். ஏதோ நம்மளால முடிஞ்சது. கேவலமா இல்லையா உனக்கு? அப்புறம் வந்து ஐயோ எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அச்சோ எனக்கு உடம்பு சரியில்லை, அச்சோ எனக்கு வாந்தி வருது, தலை சுத்துது, காய்ச்சல் வருதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வைப்பான். வெக்கமாவே இல்ல உனக்கு? இப்படி தின்னா எப்படி ஹாஸ்பிட்டல் செலவு வைக்காம இருக்க முடியும்? நான் என்ன பண்றது? கொஞ்சமாவது மனித ஜென்மம் மாதிரி சாப்பிட்டு பழகு, சரியா? எங்க அம்மா நல்லா என்ன சாப்பிட வச்சு பழகிடுச்சு. உங்க அம்மா வீட்டுல நல்லா அழகா சமைச்சு சாப்பிட வச்சு பழகுதாங்க, இப்படி வெளியே போய் இருக்கிறதெல்லாம் சாப்பிட சொன்னாங்களா உன்னையா? இது என்னால முடிஞ்சது. சொல்றதுக்கு இல்ல. எப்ப அவன் தம்பி வருவா? அவன் வருவான். அவன் எவ்வளவு வர லேட் ஆனாலும் நம்ம உட்கார்ந்துதான் இருக்கணும். வருவான் அவன், சரியா? இரிட்டேட் பண்றான். இப்படிதான் நல்லா வச்சு ஓட்டுறதோ எனக்கு தெரியல. என்னடி புலம்புற? இருக்கு, எனக்கு தர்ஸ்டியா இருக்குங்க. கேவலமா பாக்காத. 3 கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி 2 ஐஸ்டு காஃபி, ஒரு கோக் ஃபுல்லா குடிச்சிட்டு பத்தாதுக்கு ஒரு ஐஸ்கிரீம், அதுவும் ஸ்ட்ராபெரி மெக்ஃபிளரி நல்லா தின்னுட்டு உட்கார்ந்து இருக்குது. நான் ஒண்ணு கூட சாப்பிடல. எப்படி இருக்கும் எனக்கு? சே என்ன மூஞ்சிது, எனக்கு இரிட்டேட் பண்ணாத. நான் பார்த்த அன்னைக்கே யோசிச்சிருக்கணும், இவங்க கூட போனா நமக்கு சாப்பிட ஒண்ணும் கிடைக்காதுன்னு. அறிவில்லை. ஐயோ அழுகுறாளே, ஏண்டி அழுகுற? அவனும் அழுகல. ஆக்சுவலா இவனுக்கு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். சோ சார் ட்ரை பண்றாரு என்ன அழ வைக்கிறதுக்கு. வைத்தியக்காரன். அவன் வந்ததுக்கு அப்புறம் கன்னியூ பண்ணான்னு சொல்றான். இப்ப கூட பாருங்க வீடியோக்காக தான் உட்கார்ந்து இருக்கான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. ஆஃப் பண்ணு வீடியோ, ஆஃப் பண்ணு.
ஆஃப் பண்ண வீடியோ எடு கையெடு வீடியோ கையெடுன்ட்ட வீடியோ எடுக்காத வீடியோ ஆஃப் பண்ணு கையெடு எனக்கு யார்ட்டையாவது இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் உன் மேல இருக்க மொத்த வன்மத்தையும் கக்கணும் அது முடியல இது எப்படி தெரியுமா இருக்கு இப்ப ரோட்ல போகும்போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இங்க பாருங்க காய்ஸ் என்னை வந்து இவங்க வந்து திட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணல சும்மா தான் இருந்தேன் திட்டாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நீ இப்ப பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் ஒரு புருஷனா நீ இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிருக்க கூடாது சரியா எல்லா ஹஸ்பண்ட்ஸும் எப்படி இருப்பாங்க தெரியுமா சோ நமக்கு பொண்டாட்டிக்கு வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தரணும் நம்ம குழந்தைங்களுக்கு வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தரணும் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க ஆனா நீ எப்படின்னா நான் சாப்பிடுறதும் நான் தான் அதுவும் நான் தான் சரியா ஆனா நீ எப்படி இருக்கேன்னா என் பொண்டாட்டிக்கும் வேண்டாம் குழந்தைங்களுக்கும் ஒண்ணு வேணாம் என் ஃபேமிலிக்கும் ஒண்ணு வேணாம் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன் இப்ப மட்டும் கை வலிக்கலையா ரொம்ப நாள் பிடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு வலிக்கலடா அவ்வளவு வெறியில இருக்கேன் நான் உன் மேல வயிறு வலிக்குது சீரியஸ்லி கண்டினியூ பண்றேன் பை நல்லா வலிக்கட்டும் நல்லா வயித்தால போட்டு புடிங்கிட்டு அப்பதான் போயிடுச்சு போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நான் போக மாட்டேன் தம்பி பார்த்தோன்னே அக்கா கார் எப்படி இறங்குறான்னு பாத்தீங்களா நான் பொறுப்பு இல்ல ஃப்ரீ ஒரு ஹாய் சொல்லு ஃப்ரீ ஹாய் பாய் பேக்ல வச்சுக்கோ இது பர்கர் இதெல்லாம் இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளவு நல்லவங்களா அது பேக்ல இரு ஃபர்ஸ்ட் அது பேக்ல வை கோக் வேர் இருக்கு அது தனியா தரேன் இது வாங்குறதுக்கு எனக்கு சிவாக்கு எவ்வளவு சண்டை தெரியுமா எது வாங்க இருக்கு இது வாங்குறதுக்குலாம் சண்டை இல்லடா அவன் 2 ஐஸ்டு காஃபி ஆர்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன் 2 ஐஸ்டு காஃபி ஆர்டர் பண்ணோம் சரியா 2 பேரும் குடிக்கலான்னு மேல ஸ்வீட்டா இருக்கும் கீழே கொஞ்சம் கசப்பா இருக்கும் எனக்கு ஸ்வீட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன சொன்னா நீ பாதி குடிச்சிட்டு எனக்கு தந்துடுறான்னு அவனோடது ஃபுல்லா குடிச்சிட்டான் சரி என்னோடது நான் குடிக்காம வச்சிருந்தேன் அவனுக்கு கொடுத்துட்டு பாதி குடிச்சிட்டு கீழே இருக்கிறது தந்துடுறானா அதையும் ஃபுல்லா குடிச்சிட்டான் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு என்ன கூப்பிட்டு போய் 2 வாங்கி 2 நீயே குடிக்கிற என்ன இதையும் உள்ள வை நான் பேசிட்டு இருந்தேன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல வந்துட்டேன் பத்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேற உனக்கு 2 கோக் இருந்தது அதாவது ஒரு கோக் குடிச்சிட்டான் ஏய் நீ தான் குடிக்க சொல்லி நீ குடிச்சிட்டல எது குடிச்ச இந்தா எங்க கோக் குடுறான் மறந்தே போயிட்டேன் அதையும் எனக்கு வச்சிருக்கேன் இந்தா Thank you. Okay, you have 2 chicken burgers, 2 French fries, and 1 Coke. Okay, have fun. சேஸ்ரீ பேக் செக் எக்ஸாம் போயிட்டு இருக்கா இல்ல முடிஞ்சா சரி பாட்டி ஊருக்கு கிளம்புறப்போ ஒரு 500 கொடுத்துட்டு தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லுச்சு அதான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து இதை வாங்கினேன் கையில நீ கேஷாவே கொடுத்துருக்கலாம் யோசிச்சேன் சரி கையில கேஷா கொடுத்துடலாம்னா அப்புறம் சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன் சாப்பிடுவில்ல சாப்பிடுங்க அப்புறம் என்ன சரி பாரு ரெஸ்ட் எடு சரி நல்லா படி எக்ஸாம் பேக் செக் சேஸ்ரீ பாத்து போ பை பாய்டா பாத்து வாங்க நீ பாத்து போ சாப்பிடு பை கம்ப்ளைண்ட் பண்றியா நீ எங்க போயிட்டு அடுத்து இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற அத்தனை பேர்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சாயந்தரம் எங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணுவேன் பாட்டி தாத்தா கால் பண்ணுவேன் எங்க அத்தை எல்லாருக்கும் கால் பண்ணுவேன் அக்காங்களுக்கு எல்லாம் கால் பண்ணுவேன் எல்லாத்தையுமே சொல்லுவேன் நீ பண்ணது ஓகே गाइस வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மரண சம்பவங்க போற இடமெல்லாம் சம்பவம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெரிய சம்பவம் தண்ணிவடியா இருக்கு அந்த மாதிரி திங்கிற விஷயத்துல சண்டை வெளி போற விஷயத்துல சண்டை காலையில இருந்து எல்லாமே ஒரு மாதிரி மார்க்கமா தான் போயிட்டு இருக்கு உன் கூட இருக்க வரைக்கும் அப்புறம் எப்படி போகும் ஒரு மார்க்கமா தான் போகும் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல் வந்து 80% ல இருந்து 70% வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ஃபன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ லைவ்ல வரணும்னு பிளான் பண்ணோம் பட் முடியல பிளான் பண்றோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் உன்னை வீடியோலயே பார்க்க முடியல Bye. பாய்